வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் டிக்கா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு இதில் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், அப்புறம் இந்த நட்சத்திர பூ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு. இதுதான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோட கலரோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கப்போ அந்த சப்ஜியோட அந்த கலர் இருக்குது பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் கொடுக்கறது இந்த முந்திரி பருப்பு தான். டேஸ்ட்டும் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் பட்டை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி. இதில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம், 4 தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன தக்காளியில். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இருக்குது, இது கலருக்கும் கலருக்கோசரம் இந்த நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்சியில் ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நீங்கள் நெய்யிலையும் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. நம்ம இனிமேல் இப்போ அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட தான் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னே இந்த எண்ணெயில் மஞ்சள் பொடி, காரப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அந்த அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோன்னு 1 பிஞ்ச் பெருங்காயம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம் நீங்கள். அப்புறம் நான் ஏற்கனவே இதை அரைச்சி வச்ச ஸ்மூத் பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். இந்த பேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்க பேஸ்ட்டை இப்போ நம்ம இதை இதில் விட்டு நல்லா கலந்து விடணும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ, கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே இருக்க பன்னீர் இதை நான் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த பன்னீர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ஒரு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா தான் இது கரெக்டான அந்த பக்குவத்துக்கு வரும். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பாதி பன்னீரை இதில் நான் கட் பண்ணியிருக்கேன். பாக்கி பாதி பன்னீரை அதில் துருவி இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பச்சை வாசம் போகிற வரையும் நீங்கள் அரைச்சி விட்ட கலவையை நல்லா கொதிக்க விடணும். அது கொதித்த பிறகு தான் நான் இப்போ இந்த பன்னீரையே நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இது ஒரு நல்லா கலந்து 1 நிமிஷம் இதை கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் துருவின பன்னீரையும் இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நீங்கள் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் மேலே அப்படியே நீங்கள் பட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். மேலே அப்படியே நீங்கள் பட்டர் சாப்பிட்றப்ப இதில் மேலே அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால் இந்த பக்கம் ஸ்பைசஸ் சாப்பிட பிடிக்கிறன்றனால பச்சை மிளகா, இது காரம் இல்லாத பஜ்ஜி பச்சை மிளகா தான். இதை வெறுமா தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இதில் நான் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் முதல்ல ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வெறுமா பச்சை மிளகாவை லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க, இல்லைன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், சுவையான பன்னீர் டிக்கா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே சேம் கலர் டெக்ஸ்சரோட டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு குலோப் ஜாம் ஸ்வீட்டோடையும் அந்த பச்சை மிளகாய் காரத்தோடு வச்சாச்சு. இதோட டேஸ்ட்டை தூக்கிறதுக்கோசரம் அந்த பச்சை மிளகாய் மேலே 1 பிஞ்ச் உப்பை நீங்கள் மேலே இப்படி ஆட் பண்ணி விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ சுவையான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.